அனைத்து கட்சிகளுக்குமே வந்துட்டு நம்ம பிரச்சாரமும் சரி, சாலை வளமாக இருக்கட்டும், அதை அனைத்து வகையான பிரச்சாரங்களுக்கும் முறையான பாதுகாப்பு இந்நாள் வரைக்கும் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமும் 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவல்துறையும் சரி, துணை ராணுவ படைகள் வந்திருக்காங்க. தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறோம். சட்ட ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சட்ட ஒழுங்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீராக இருக்குது. எந்த பிரச்சனையும் இப்போ கிடையாது. இப்போது இந்த எம்சிசி வயலேஷன் கேசஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதுவும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அந்த சட்டவிரோதமாக வந்துட்டு மதுபானத்தை விற்பனை செய்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு போதைப் பொருட்கள், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 652 வழக்குகள் மார்ச் 16 இந்நாள் வரை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,15,29,000 கேஷ் சீஸ் பண்ணியிருக்கோம். அதில் 1,87,938 ரூபா. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பட்டுவாடாக இருந்த பணத்தை வந்துட்டு பறிமுதல் பண்ணி 22 வழக்குகள் பதிவு செஞ்சுருக்கோம். இன்னும் எங்களுடைய இந்த எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரகசிய உறவு மூலிமா ஓட்டுக்கு விற்பனைக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு இன்னும் மென்மேலும் வந்துட்டு சீசஸ் பண்ணி ஒரு சுதந்திரமான தேர்தல் நடத்துறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம். போலீஸ் பொறுத்த வரைக்கும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்துறதை பற்றி மொத்த தேர்தல் நடத்த விதிகளில் ஆரம்பித்து ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு வெளியே பாதுகாப்பு கொடுக்குறது, அவங்க என்னென்ன பண்ணணும், அவங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லா விதமான ட்ரைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இன்னொரு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த 48 மணி நேரத்தில், அதாவது இந்த சைலன்ஸ் பீரியட் 48 ஹவர்ஸில் வேறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்து எந்த கட்சியை சார்ந்த நபர்களும் இன்னொரு பிற சட்டமன்ற தொகுதியில் தங்கி வேலை பார்க்கக்கூடாது. இதோட விழிப்புணர்வும் நம்ம ஏற்கனவே வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்தாச்சு. இந்த மஹால்ஸு, அதுக்கப்புறம் லாட்ஜஸ்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக செக் பண்ணுறதுக்கு நம்ம முனைப்பாக இருக்கிறோம். ஸோ அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் வந்து தன்னுடைய ஓட்டுரிமை வந்துட்டு செலுத்துமாறு காவல்துறை சார்பாக, தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சார்பாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இந்த தேர்தலை சுதந்திரமாகவும் வந்துட்டு நடத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நானும் கலெக்டர் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வையாளர் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டிப்ளாய்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க, அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அது 3642 பேர். இது வந்துட்டு காவல்துறையினர் சேர்ந்து துணை ராணுவ படை, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போலீஸ் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. ஹோம்கார்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, இராணுவப்படை ஓய்வு பெற்ற இராணுவத்திலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் சேர்த்து 3642 பேர் வந்துட்டு டெடிகேட்டடாக போலிங் ஸ்டேஷன் செக்யூரிட்டிக்காகவே, ஒவ்வொரு பூத்தான செக்யூரிட்டிக்காகவே நம்ம டிப்ளாய். பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறது, இந்த மாதிரியான பதற்றமான வாக்குச்சாவடி மொத்தம் 243. இதில் வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர் இருப்பாங்க. இந்த மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்து பொதுவாக சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், வங்கிகள், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அவங்க நியமிச்சிருக்கோம். அவங்க வந்து டைரக்ட் அப்சர்வர்ஸோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அன்றைக்கி போல் டே அன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அவங்க வந்து அப்சர்வர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இது இல்லாமல் வெப்காஸ்டிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% வாக்குச்சாவடியில் இந்த தடவை வெப்காஸ்டிங் இருக்குது. முன்னாடி எல்லாம் இந்த பதற்றமான வாக்குச்சாவடியில் மட்டும் வந்து வெப்காஸ்டிங் இருக்கும். ஆனால் இந்த தடவை இந்த பதற்றமான வாக்குச்சாவடியை விட்டு அனைத்து வாக்குச்சாவடியிலையும் இந்த வெப்காஸ்டிங் முறையில் நேரடியாக டிஏ ஆஃபீஸ்லேயும் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட ஆஃபீஸஸ்லேயும் போலிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்காணிக்கப்படும். இது இல்லாமல் 50% வாக்குச்சாவடி, இந்த பதற்றமான வாக்குச்சாவடியில் 50% வாக்குச்சாவடியில் இந்த சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸோட ஆஃப் செக்ஷன் இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க ரெகுலர் போலீஸும் அவங்க இருப்பாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு மொத்தம் இதுவரை நேற்று வரை 199 கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதை எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே டிஸ்போஸ் ஆஃப் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் கண்ட்ரோல் ரூம், சி விஜில், எல்லாத்தையும் சார். தேர்தல் புறக்கணிப்புன்னு ஏதாவது இருக்காங்களா? அதுக்கு ஏதாவது நம்ம நடவடிக்கை? தேர்தல் புறக்கணிப்பு 10க்கு மேற்பட்ட ஏரியாஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஈச் கேஸில் வந்து எங்களோட டீம்ஸு, குறிப்பாக வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும்
அந்த கன்சர்ன்டு துறை சார்ந்த அந்த பொது பிரச்சனை வந்து எந்த துறை சார்ந்தோ அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் ஒரு டீம் போட்டு அந்த பொதுமக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. எங்களோட தகவல் படி இது வரைக்கும் என்டையர் இந்த பாய்காட் இஷ்யூஸில் எல்லா பொதுமக்களுமே வந்து அவங்களோட ஓட்டிங்குக்கு அவங்க ஏற்கனவே ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. தற்போதைக்கு வந்து எந்த ஏரியாலையும் புறக்கணிப்பு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இல்லை. சார் இந்த ஓட்டு மிஷின்